நான் பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். துப்புரவு பணியாளர்கள் அந்த செருப்பை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களாடா? இல்லை, நான் வந்து இதில் வந்து விஜய் சாரை வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். அவர் இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்க மாட்டார். நீங்கள் யாராவது இதில் விஜய் சாரோட இன்வால்வ் இருக்குன்னு நீங்கள் யாருமே நினைக்க வேணாம். அது அவரோட இன்வால்வே இருக்காது. இதில் வந்து யாரோட தப்புனா, அங்கே இருக்கிற ஆட்கள், அதிகாரிகள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மக்கள் வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டு அவங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர்களாக்கி உட்கார வச்சிருக்காங்களே, அந்த வேட்பாளர்கள், எம்எல்ஏ, அந்த அமைச்சர்களுக்கு தான் இதில் பங்கு இருக்கும். எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் அவங்களோட பங்கீடு இல்லாமல் இது இருக்காது. இதை ஏன்ப்பா நீ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னோட கடமை. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க என் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் நான் கடந்து போயிடுவேனா? இல்லை அங்கே தூக்கிட்டு போனவங்க என் அம்மாவோ இல்லை என் சொந்தக்காரங்களோ யாராவது இருந்தால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதே போல தான் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யாராவது சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது இருப்பீங்க. அப்படி என் வீட்டில் யாருமே பாதிக்கப்படலைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு பொது சமூகத்துக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு விஜய் சார் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடணும். ஓகே, சந்தோஷம். அது வந்து அடிப்படை தமிழக மக்களுக்கு ஓகே, மகிழ்ச்சி அதனால. ஆனால் ஒரு துப்புரவு பணியாளர்கள் அங்கே இருக்கிற செருப்பை தூக்கிட்டு போகிறது வந்து அது எதில் நம்ம அதை கம்பேர் பண்ணுறது? ஒரு மனிதனோட தன்னம்பிக்கை இழக்க செய்யும். அவங்க ஒரு மனுஷங்க நிறைய பேர் கூணி குறுகிடுவாங்கங்க அங்கே இருக்கிறவங்க பல பேர். ஸோ எனவே இது வந்து விஜய் சாருக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியாது. இது விஜய் சாரோட பார்வைக்கு போனால் நல்லது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸுக்கு தெரிவிங்க. இதில் வந்து ரொம்ப தப்பு. இந்த துப்புரவு பணியாளர்கள் இது போன்ற செயலை வந்து செய்ய விட்டது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தலைக்குனிவாக தான் நான் பார்க்குறேன்.